ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இது 4 ஆண்டுகள் ஒரு மக்கள் ஆட்சிக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு நற்சான்றிதழாக பார்க்குறேன். புரட்சிகரமான திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள், சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் இந்தியாவிற்கே வழிகாட்டும் விதமாக தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது தவ புதல்வனாகட்டும், புதுமை பெண்ணாகட்டும், மக்களை தேடி மருத்துவமாகட்டும், இப்படி பல திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திட்டங்களை தான் வட மாநிலங்களில், இன்னும் குறிப்பாக தென் மாநிலங்களில், பல மாநிலங்களில் இதை பின்பற்றி அதை அங்கே நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு திட்டங்கள் தீட்டி கொடுத்திருக்கின்ற தமிழக அரசுக்கு இந்தியா கூட்டணியின் பிரதான கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எல்லோரும் சேர்ந்து வாக்களித்திருக்கிறார்கள். இதுதான் இதனுடைய வெற்றி. 4 ஆண்டு ஆட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சான்றிதழை எதிர்த்து களமிறங்கிய நாம் தமிழர் கட்சி 8% கிட்டத்தட்ட 2 மடங்கு வாக்குகளை பெற்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? டெபாசிட் வாங்கலன்னு கேள்விப்பட்டேன், அதை நீங்கள் தான் சொல்லணும். கட்டுத்தொகை இழந்திருக்காங்க. அவ்வளோதான், டெபாசிட் வாங்கலை. இப்போ களத்தில் அதிமுக இல்லை, பாஜக இல்லை. அவருடைய வாக்குகள் ஓரளவுக்கு கொஞ்சம் போயிருக்கும். ஏன்னா திமுகவை எதிர்க்கின்ற, இந்தியா கூட்டணி எதிர்க்கின்ற வாக்குகள்லாம் யார் களத்தில் எதிராக நிற்கிறாங்களோ அவங்க தான் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகணும். பட் அது கூட போகலைன்னா பெரியார் எதிர்ப்பு என்ற நிலை எடுத்த பிறகு அவருக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கிறது இந்த தேர்தலில் தெரிகிறது. பெரியார் எதிர்ப்பையும் இதையும் அப்படி நம்ம பார்க்க முடியாதுன்னு நாம் தமிழர் பிரதிநிதி ஃபரானா குறிப்பிடுறாங்க. அப்படியே இருந்தால் கூட இன்னைக்கு எதிர்க்கட்சி வாக்குகள், அதிமுக வாக்குகள் வரலை அல்லது மற்றவர்களுடைய வாக்குகள் வரலைன்னா எங்களுக்கு வாக்கு உயர்ந்திருக்குன்னு தானே பார்க்க வேண்டியிருக்கு, எங்களுடைய சொந்த வாக்கு உயர்ந்திருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கேன்றாங்க. அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு தான் போயிருக்குன்றாங்க, அல்லது நோட்டா உயர்ந்திருக்கிறது. அப்போ நாம் தமிழர் 2 மடங்காக வரும்போது யாருடைய வாக்குகள் அவங்களுக்கு கூடி இருக்குன்னு பார்க்குறீங்க? கடந்த தேர்தலோட ஒப்பிடும்போது, 23 தேர்தலோட ஒப்பிடும்போது. இல்லை, அதிமுக வாக்குகளோ பாஜக வாக்குகளோ ஒரு வாக்குகள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிருப்பதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி போடுவாங்க அவங்க? அவங்களுடைய பிரதான எதிர்கட்சியாக பார்க்கறது அதிமுகவை. அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய இந்த கூடுதலாக பெற்றிருக்கிற 10% எங்கிருந்து வந்துச்சுன்னு ஒரு கேள்வி வரல. EVKS இளங்கோவன் போட்டியிட்ட போது 65% வாக்குகளை பெற்ற உங்கள் கூட்டணி இந்த முறை 74.5% வாக்குகளை பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 10% வாக்குகள் உயர்ந்திருக்கு. அந்த வாக்கு எங்கிருந்து வரும்? இல்லை, இன்னும் இப்போ இந்த 2 ஆண்டுகளில் தீட்டப்பட்ட திட்டங்கள் மக்கள் எல்லாம் மனமாறி, இல்லை எதிர்கட்சிகளில் இருக்கின்ற பல கட்சிகளில் இருக்கின்றன ஒரு நல்ல திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க பிறகு, குறிப்பாக ஈரோடுக்கு அவர் அண்ணன் EVKS இளங்கோவன் வெற்றி பெற்ற பிறகு ஒரு 50 ஆண்டு கால கோரிக்கை பட்டா கொடுக்காமல் இருந்தது. அதை பல ஆயிரம் மக்களுக்கு அந்த பட்டாவை கொடுத்திருக்கிறார்கள். அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். UGD என்று அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ், அதை பல பிரச்சனைகள் இருந்தது, அதை இந்த ஓராண்டுகளில் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட மக்கள் நல பணிகள் செய்யும் பொழுது வெகுஜன மக்களோ இல்லை வாக்களிக்க வராதவர்களோ ஈவன் எதிர்கட்சி கூட ஒரு நற்சான்றிதை கொடுக்க வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும். இந்த அரசுக்கு நாங்கள்லாம் உறுதியாக இருக்கிறோம் என்பதை அடிப்படையில் வாக்களிச்சிருக்கலாம். இப்போ திமுக கூட்டணிக்கு அல்லது திமுக வேட்பாளருக்கு வாக்கு சதவீதம் கூடுகிறது, அது ஆட்சியினுடைய நன்மைகளால் வருகிறது அப்படின்றத எடுத்துக்கிறோன்னா, இப்போ நாம் தமிழருடைய வாக்கு 2 மடங்காக உயருதுன்னா அது அவருடைய பரப்புரைக்கு கிடைச்சது அப்படின்னு தான் அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. அதை அப்புறம் நிராகரிக்கிறீங்களே? இல்லை, அங்கே களத்தில் யாருமே இல்லையே. களத்தில் யாருமே கிடையாது. களத்தில் யார் இருக்காங்க? அதிமுக இல்லை, பாஜக இல்லை, யாருமே கிடையாது. இவர் மட்டும்தான் களத்தில் இருக்கார். பிரதான வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை எதிர்த்து இவர் நிற்கிறாரு. திரு செல்வப்பிரந்தகி, 2026க்கான செய்தி அப்படின்னு ஏதாவது இந்த இடைத்தேர்தல் முடிவை பார்க்குறீங்க? இடைத்தேர்தல் முடிவுகளை பொது தேர்தலுக்கு பொருத்த முடியாதுங்கிறது தான் பொதுவான விதி என்றாலும் இந்த முடிவுகள் என்பது 2026 ஒன்று கூட்டணி கணக்கு அல்லது மற்ற விஷயங்கள், இப்போ திரு சீமானுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குதுன்னு திரு ரவீந்திரன் சொல்கிறாரு, மற்ற அதிமுகவுக்கு அல்லது பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கான என்ன செய்தின்னு பார்க்குறீங்க, அல்லது உங்கள் கூட்டணிக்கு என்ன செய்தின்னு இதில் பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி
திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், பொதுவுடைமை கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இந்திய தேசிய லீக், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அனைத்தும் ஒற்றுமையாக ஒரு யூனிட்டியாக நாங்கள் இருக்கோம். அதனால் ஒரு பலமான கூட்டணி எங்களுடைய கூட்டணி ஒன்று. இரண்டாவது, இந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்ற மக்கள் நலப் பணிகள், ஏராளமான பணிகள். நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ்நாட்டில் நடக்கிற மக்கள் நலப் பணிகள், வெல்ஃபேர் ஸ்கீம், இதை ஃபாலோ பண்ணி தான் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் அறிவிக்கிறாங்க. அவங்கெல்லாம் இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க புரட்சிகரமான திட்டங்கள். ஆகவே 2026 என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய கூட்டணியாகத்தான் இருக்கும்.